தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் அதிலேருந்து எடுத்த பிச்சு போட்ட கோழி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுட்டு அதிலேருந்து பிச்சு போட்ட சிக்கன் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் தான். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் இந்த பிச்சு போட்ட கோழி. நார்மலாக வந்து பிச்சு போட்ட கோழியை வந்து வேக வச்சு செய்வாங்க. நம்ம குழம்புலேருந்து எடுத்து செய்கிறோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பேனை வந்து அடுப்பில் சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு பவுட்ரு வந்து நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த பவுட்ரு செய்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே சம அளவு எடுத்துருக்குறோம். இந்த ட்ரை ஃபேனில் வந்து இதை எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும், பொரிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியை வந்து நம்ம குழம்பு கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம போட போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இந்த கோழி வந்து நாட்டுக்கோழி வந்து இன்றைக்கி நான் எடுத்தேன். நாட்டுக்கோழி வந்து இங்கே எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா, இந்த கம்பாங் கோழி ஃப்ரெஷ் சிக்கன், கம்பாங் ஃப்ரெஷ் சிக்கன் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் இங்கே. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில், அதே கடாயில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் பட்டை, சோம்பு, அன்னாசிப்பூ, இந்த தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நம்ம அதில் வதக்கிக்குவோம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதை போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். இஞ்சி பூண்டு போட்டோடனே அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்குவோம். இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதில் போட்டு நல்லா வதக்குவோம். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லியை நல்லா வதக்கிட்டு இதுமாரி செய்யும்போது அந்த எசன்ஸு, அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வாசமே ரொம்ப பிரமாதமாக வரும். இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோழியை அதில் சேர்த்து நல்லா வதக்குவோம். அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடணும் வதக்கும் போதே. கோழியை இப்போ நல்லா போட்டு நல்லா பரட்டி விட்ருவோம். இது இப்படி தான் கிடைக்கும். ஃப்ரெஷ் கம்பாங் சிக்கன் அப்படிங்கிறது தான் இங்கே நாட்டுக்கோழி. இது ஹலால் சிம்பிள் போட்டிருக்கு. இந்த கோழி தான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். ஒரு கோழி வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வெட்டி கொடுத்துட்டாங்க கடையிலையே. இப்போ அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து அந்த கோழியை நல்லா வேக வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் என்ன மிளகாய்த்தூள் போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாய் மல்லி தனித்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன்.
போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெய் வந்து எண்ணெயிலேயே வதங்கட்டும் அந்த மசாலா. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வெந்நீர் ஊற்றிக்கலாம். இந்த கோழி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதிலேருந்து சதையாக உள்ள கோழியை நம்ம எடுத்து பிச்சு போட்ட கோழி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நார்மலாக பிச்சு போட்ட கோழி வந்து வேக வச்சுட்டு செய்வாங்க. அதில் வந்து ரொம்ப மசாலா எல்லாம் உள்ளே இருக்காது. இந்த நம்ம இப்போ குழம்பு செஞ்சுருக்கிறனால இந்த குழம்போட மசாலா எல்லாம் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த பொடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, மிளகு, சீரகம், வெந்தயம், அந்த பொடியை வந்து இதில் போட்டுருவோம் கடைசியாக. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு 5 பாதாம் எடுத்து நல்லா பால் மாதிரி அரைச்சி இதில் ஊற்ற போகிறேன். உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா முந்திரி வேணால் சேர்த்துக்கோங்க. முந்திரியும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். முந்திரி போடும்போது நல்லா ரிச் ஃப்ளேவராக ரொம்ப டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த பாலை வந்து இந்த பாதாம் பாலை இதில் ஊற்றிடுறேன். இதை வந்து நான் ஊரெல்லாம் வைக்காமல் டைரெக்டாக தான் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ என்னன்னாக்கா, நான் வந்து இந்த வெந்த கோழியில் கொஞ்சம் சதையாக உள்ள கோழியை நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா ஃபோக்கு வச்சு நல்லா பிச்சு எடுத்துக்க போகிறேன். அந்த குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி குழம்ப தனியாக இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பிச்சு போட்ட கோழி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பிச்சு போட்ட கோழி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம், நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை நல்லா சின்னதாக வெட்டியிருக்கேன், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதில் நம்ம தாளிப்பு எதுவும் கொடுக்கல, வெறும் டைரெக்டாக எண்ணெயில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளியை நம்ம டைரெக்டாக சேர்த்துட்டோம். இது நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இதுக்கு நம்ம கோழியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறனால இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம இப்போ கலந்துக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்படி பிச்சு வச்சுருக்குறோம். ரொம்ப சின்னதாக பிச்சிடாதீங்க. ஒரு மீடியம் சைஸில் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு பிச்சிட்டோம்னாக்க அந்த பிச்சு போட்ட கோழியை இந்த மசாலையோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நல்லா போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த குழம்பு இருந்துச்சுல நம்மள்ட்ட, அந்த குழம்பை எடுத்து இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நீங்கள் தனியாக வேக வச்சு செய்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க. நம்ம குழம்போடு வேக வச்சு செஞ்சதுனால அந்த குழம்பை நம்ம இதில் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா பரட்டி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா ரொம்ப ட்ரையாக வேணும்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மீடியமாக கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதோட அந்த பதத்தில் நிப்பாட்டிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 பிரட்டி இறக்கிடலாம். சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு பிச்சு போட்ட கோழி ரெடி ஆயிரும். நல்லா பரட்டி விடுங்க. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பரட்டி விடுங்க. அப்படி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னாக்கா அந்த சிக்கன்லாம் ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும். சூப்பராக ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் நல்லா நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிறலாம். கோழியும் நாட்டுக்கோழி குழம்பும் பிச்சு போட்டால் ரெடி ஆகிட்டு சூப்பராக ரெடி. வாசனையே சும்மா சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.